மக்களுடைய தேவைகள் யானை பசி போன்ற இருக்கின்றது. உங்களுடைய பேச்சை பார்த்தால் இவர்கள் சோளப்பொறி கூட கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிகின்றது. மக்களின் வயிற்றில் விடுகிறது அணி. ரணில் தொடக்கி வைத்த ஆஸ்டிரிட்டியை பெல்ட்டை இறுக்கி கட்டுவதை இவர்கள் தொடர்கிறார்கள் என்று வைத்துக் தற்போது என்பிபி செய்த ஒரு வேலையை இதுவரை கால வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யவில்லை. மக்களே ஒருங்கிணைந்து ஒரு நேர சூசியை டைம் டேபிளை என்பிபிக்கு வழங்க வேண்டும். தமிழ் பேசுகின்ற இலங்கைக்குள் இருக்கின்ற மக்களுடைய பிரதிநிதித்துவம் எது என்ற ஒரு கேள்வியை இது முன்வைத்திருக்கிறது. அங்கு கொஞ்சம் விளையாடும் அங்குல பெண்டிருக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தீரா. கேளீர் நேர்களுக்கு வணக்கம். பரபரப்பாக பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் அதே நேரம் தமிழர் தரப்பில் ஒற்றுமை இல்லாததுதான் தவறு, ஒற்றுமை இருந்திருந்தால் மீண்டும் 22 ஆசனங்களையும் வென்றிருக்கலாம் என்பது போன்ற கேசியங்கள் எழுப்பப்படுகின்றது. இது உண்மையா? ஒரு லட்சியமற்று, ஒரு கொள்கையற்று, ஒரு ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தில் இருக்கும் போராட்ட சக்திகளால் ஒரு ஒற்றுமையை உருவாக்க முடியுமா என்பது போன்ற விஷயங்களை கலந்துரையாடவும், பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியம் பற்றி எழுப்பப்படும் எதிர்கருத்துக்கள், ஆதரவு கருத்துக்கள் பற்றி உரையாடவும் தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பை சேர்ந்த தோழர் சேனன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் சேனன். வணக்கம். என்ன நினைக்கின்றீர்கள்? தமிழர் தரப்பு எப்போதும் தோற்கும் போது அல்லது பாராளுமன்ற பாதையால் எந்தவித பிரயோசனமும் இல்லாத போது ஒற்றுமையின்மைதான் காரணம் என்பதனை ஒரு சாக்காக சொல்லி வருகின்றது. மறுபக்கத்தில் இந்த பாராளுமன்றத்தில் தமிழர் தரப்பு அனைத்தும் ஒன்றுபட்டாலும் அதிகப்படியாக 50 ஆசனங்களைத்தான் வெல்ல முடியும். பாராளுமன்றமோ பல கருப்பு சட்டங்களால் கட்டப்பட்ட இரும்பு கோட்டையாக இருக்கின்றது. அங்கு 6வது திருத்த சட்டம் இருக்கின்றது, பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. இது போன்ற பல ஜனநாயக மறுப்பு சட்டங்கள், ஆங்கிலத்தில் சொன்னால் டிராகோனியன் லோ என்று சொல்வார்கள், சூழப்பட்ட ஒரு கடற்கோட்டையாக பாராளுமன்றம் இருக்கின்றது. இந்த பாராளுமன்றம் மக்களுக்கு சேவை செய்ய உருவாக்கப்பட்டதா, IMFக்கும் வேர்ல்ட் பேங்குக்கும் உலக ஏகாதிபத்தியங்களுக்கும் சேவை செய்ய தலைப்படுகின்றதா என்பது போன்ற விவாதங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தயவு செய்து இதனை எங்களுக்கு புரிய வையுங்கள். இல்ல, முதலாவது கொஸ்டின் நீங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவா இது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான். அதை ஏன் பின்னடைவு என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், மக்களுடைய பிரதிநிதித்துவம், தமிழ் பேசுகின்ற இலங்கைக்குள் இருக்கின்ற மக்களுடைய பிரதிநிதித்துவம் எது என்ற ஒரு கேள்வியை இது முன்வைத்திருக்கிறது. அந்த கேள்வி ஒரு எதிர்ப்பின் பின்னால் தான் திரண்டிருக்கிறது என்றதோடு முடிவடைகிறது. அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன சொன்னால், மக்கள் ஜேவிபியுடைய கொள்கைக்கும் என்பிபியுடைய கொள்கைக்கும் ஆதரவாக திரண்டு விட்டார்கள் என்றொரு கருத்தை இன்று யாரும் வைக்க முடியாது. அது தவறான கருத்து இல்லையா? அப்படியான கருத்தை வைக்க முடியாது என்றால், தற்போது கிட்டத்தட்ட 2009க்கு பிறகு எலக்ட்ரல் பேஸ்ல நடந்திருக்கிற ஒரு மாசக்கரை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது இல்லையா? இந்த தமிழ் தலைமைகள் அது என்ன காரணம் என்று இருக்கலாம். இதுக்கு நீங்க பொதுவாக நீங்க சொன்னது போல் எல்லாருமே ஒற்றுமை காணாது, இவங்களை எல்லாம் ஏமாத்தி போட்டாங்க, இவங்க ஒழுங்கா வழி நடத்தவில்லை என்ற கோரிக்கை என்ற 3 புள்ளிகளை தான் திருப்பி எல்லாருமே நீ கதைக்க போறாங்க. ஒழுங்கா வள என்ன கேள்வி என்றால், தயவு செய்து திருப்பி கேளுங்கள். உங்களுக்கு அங்கு தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் வேலை செய்கின்ற அனுபவம் இல்லாதவர்கள் இந்த விஷயத்தில் இந்த சந்தர்ப்பத்திலேயாவது நாங்கள் கொஞ்சம் அமைதிப்பட்டு சிந்திப்போம். மக்கள் எந்த திசையில் நகரும், வழி நடத்துவது என்றால் என்ன, ஒற்றுமை என்றால் எவ்வாறு கொண்டு வருவது, யார் தலைமைத்துவம் என்றால் எப்படி கட்டுவது, அரசியல் பிரதிநிதித்துவம் என்றால் என்ன, இது போன்ற கேள்விகளை, அடிப்படை கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். இதை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றவர்களை போன்றவர்கள் மார்ஜினலில் இருக்கின்றோம், விளிம்பில் இருக்கின்றோம். ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு நான் அங்கால போவேன், இஞ்சால வருவேன் என்றெல்லாம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த தலைமைகள், நாங்கள் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி ஓடி வெல்லுவோம் இதுக்கலால் என்று சொன்ன தலைமைகள், நாங்கள் எங்களுடைய வாக்கு பகடைக்காய் மாதிரி பாவிக்கலாம், அதுதான் எங்களுடைய பலம் என்று சொன்ன தலைமைகள் என்று பல்வேறு இப்படியான நிலவரம் தான் அங்கு இருந்தது. மக்களை பொறுத்தளவில் இந்த பேச்சுக்கள், இந்த விளையாட்டுகளுக்கு அப்பால் இன்னொரு விஷயத்தை அவர்கள் பார்த்தார்கள். என்னென்று கேட்டால், பாராளுமன்றம் எத்தகைய பாராளுமன்றமோ இல்லையோ, அங்கு சென்று எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள், அங்கு சென்று எல்லாரும் நல்ல வசதியாக நல்ல கார்களில் ஓடி திரிகிறார்கள், பல்வேறு பிரச்சனைகள் நடந்து தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பார்த்துக் கொள்கிறார்கள்.
மக்களின் வயிற்றில் விழுகிறது அடி. அப்ப நீங்கள் ஒரு காலத்திலும் எல்லா காலத்திலும் சொன்னீர்கள் தெற்கில் இருக்கின்ற மக்களோட பிரச்சனை தான் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை வடக்கில் இல்லை என்று. இது ஒரு முட்டாள்தனம். இதை தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து வந்திருக்கின்றோம் அத்தகைய ஒரு முட்டாள்தனமான பேச்சை. மக்கள் எல்லா பக்கத்திலையும் வட்டி வாங்குறார். நீங்கள் பாராளுமன்றத்தில் மோசமான ஒரு பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு வரும் பொழுது அதை ஆதரித்து வாக்களித்தவர்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஏன் இப்படி பார்க்க முடியாது நீங்கள்? புரியுது இல்லையா? அப்ப இந்த ஒரு பிரச்சனையை மக்கள் எடுக்கிறார் உண்டு. மற்ற எல்லாருக்கும் ஒரு பயம், இங்க பயக்கெடுதி. நிறைய பேர் வெளியில போற அங்க இருக்க முடியும், எங்கேயா போய் தப்புவோம் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள் புதிய ஜெனரேஷன். அங்கு என்ன எதிர்காலம் இருக்கின்றது? மக்களுக்கு என்ன எதிர்காலத்தை வழங்குவதற்கான திட்டமிடல்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. மக்களுக்கு எதிர்காலம் இல்லாத ஒரு பிரச்சனை, அது பயக்கெடுதி ஒன்று இருக்கு. வெவ்வேறு நாடுகளில் அமெரிக்கா இங்கிலாந்தில் இருக்கவர்களுக்கே எதிர்காலம் இல்லாத இருக்கும் பொழுது அங்கு இருக்கின்ற மக்கள் நீங்கள் அங்கேயாவது போயிருக்கிறீர்கள், எப்படியாவது பிழைத்துக் கொள்வீர்கள், நாங்கள் எங்கு போவது, என்ன செய்வது? நாங்கள் பிச்சைக்கு ரோட்ல இருந்து சாவறதா, அல்லது சாப்பாடு இல்லாமல் சாவறதா, அல்லது பாடசாலைக்கு அனுப்ப முடியாத சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கின்றது பிள்ளைகளை என்ற ஒரு நிலவரத்தை, ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது எதிர்காலம் பற்றிய பயக்கெடுதி போன்ற விஷயங்கள் மக்களை முதன்மைப்படுத்தி தள்ளின. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு புள்ளி என்னென்று சொன்னால், மக்கள் மத்தியில் அந்த அறகலை நடக்கும் பொழுது வடக்கில் எல்லாம் நடக்கவில்லை அது என்று சொல்லி இன்னொரு ப்ராசஸ் என்று சொல்லி ஆய்வு செய்தது நாங்கள் கடுமையாக எதிர்த்திருந்தோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது எல்லா இடமும் தான் சென்றது. அதாவது 225 பார்லிமெண்டேரியன்களையும் வெளியேற்று என்ற கோரிக்கை வைக்கப்பட்டதை எந்த பக்கத்தில் அதற்கு எதிர்ப்பு இருந்தது? எல்லா பக்கத்திலும் ஆதரவு இருந்தது. இந்த சமயத்தில் இந்த தமிழ் தலைமைகள் என்ன செய்தார்கள் நீங்கள் பார்த்தீர்களா? குறிப்பாக உதாரணத்துக்கு சுமந்திரன் ஃபேக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பகுதி ஒன்று இந்த இல்லையா டிஎன்ஏக்குள் இவர்கள் அதிகமாக எங்கெங்கெல்லாம் வாக்கெடுத்தார்களோ அங்கெங்கெல்லாம் என்பிபி அதிகமாக வாக்கெடுத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இது என்னத்துக்காக நடந்தது? இது ஒரு ஃபேக்ட் நான் சொல்வது இல்லையா? அது நீங்கள் ஒரு சில இடத்தில் சில அனோமலி இருக்கலாம், ஆனால் அது ஒரு ஃபேக்டாகவும் இருக்கின்றது. அதாவது மிதவாத கருத்துக்களை வைத்துக்கொண்டு மக்களிடம் சென்று இல்லை நீங்கள் என்று இப்படி இருங்கள் அப்படி இருங்கள், நாங்கள் அதை கொண்டு வருவோம் இதை கொண்டு வருவோம் என்று சொன்னால் மக்களுக்கு அடி வயிற்றில் எரிகிறது. அதுக்கான பதில் இப்ப தேவை. அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கவில்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் உள்வாங்காமல் இந்த தேர்தலை நாங்கள் அணுக முடியாது. ஏனென்றால் இதுவரை இலங்கை வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அங்கு அந்த காலத்தில் இருந்த லங்கா சமசமாஜ பார்ட்டி என்ற கட்சிகள் கூட நிறைய வாக்குகளை வடக்கில் வென்றிருக்கின்றன. ஆனால் தற்போது என்பிபி செய்த ஒரு வேலையை இதுவரை கால வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யவில்லை. இது ஒரு புதிய நிலவரம். இந்த புதிய நிலவரத்தை நீங்கள் பழைய ஃபோமிலாக்கள் பழைய அறிதல்களை வைத்துக் கொண்டு அணுக முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எத்திசையில் மக்கள் நகர்கிறார்கள், எந்த கோரிக்கையை நோக்கி பயப்படுகிறார்கள், எந்த முதன்மைப்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் அணுகித்தான் ஆக வேண்டும். இதற்காக நான் சொல்லவில்லை தேசிய கோரிக்கையை பின்னுக்கு வைத்து விட்டார்கள் தமிழ் மக்கள், அது இன்னும் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வருவார்கள். இப்ப இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகுவது சரி. நீங்க 2வது புள்ளி சொல்லியிருந்தீர்கள் பாராளுமன்றம், அது தனியாக பேச வேண்டிய ஒன்றுதான். பாராளுமன்றம் என்றால் என்ன, அவர்களுடைய பலம் எவ்வாறு இருக்கும், இவர் என்ன செய்ய போறாரு, மக்கள் ஒன்று திட்ட தெளிவாக தெரிய வேண்டிய விஷயம். இந்த பாராளுமன்றத்துக்கு மக்கள் அள்ளி வாக்கை வழங்கி இருக்கின்றார்கள். இதுவரை கால வரலாறு காணாத ஒரு ஆதரவை நீங்கள் கிளீன் பண்ணுங்கள், ஒரு சுத்திகரியுங்கள். இந்த அதாவது கொலை செய்தவர்கள், கரப்ஷன் செய்தவர்கள் போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை செய்திருக்கிறீர்கள் என்று திருகோணமலையில் வென்றவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம், எல்லா அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், எத்தனையோ பேச்சுகளை பேசினீர்கள், பிடிஐ இல்லாமல் செய்வோம். இத்தகைய எல்லோ எதிர்பார்ப்புகளும் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதை இவர்கள் செய்வார்களா என்று கேட்டால் செய்ய போவதில்லை. இவர்களால் இந்த மக்களுக்கு எந்த விதமான லாபம் கிடைக்கப் போவதில்லை. மக்கள் திரும்பியும் ரோட்டில் நின்று கத்தத்தான் வேண்டுற நிலைக்குத்தான் ஆக்கப்பட போகின்றார்கள். இந்த பாராளுமன்றத்துக்குள்ளால் செய்வதாக இருந்தால் அதற்கு சரியான திட்டமிடல் வேண்டும். அத்தகைய திட்டமிடல் என்பிபியுடைய தலைமைக்கு இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. ரணில் என்னத்தை செய்தாரோ அதை கண்டினியூ பண்ணுகின்ற ஒரு பாலிசியைத்தான் இவர்கள் வைத்திருக்கின்றோம் என்பதை திட்ட தெளிவாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே திசையில் இவர்கள் நகர்வதானால் மக்கள் மீண்டும் தெருவுக்கு நகர்த்தப்படுவார்கள். ஆனால் மக்கள் கொடுத்திருக்கின்ற இத்தகைய வாக்கு என்று சொன்னால் நீங்கள் எங்கள் திசையில் நகருங்கள், உங்களுக்கு ஆதரவு என்பதை சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் அந்த திசையில் நகரவில்லையானால், மக்களுக்கான உரிமைகளை கொடுக்கவில்லையானால் உங்களுக்கும் எதிராக மக்கள் திரள வேண்டிய நிலை வரும் என்பதை நாங்கள் சொல்லலாம். அதை நோக்கி மக்களை திரட்டுவோம். ஒரு போராட்ட அரசியலை கட்டுவது எவ்வாறு என்ற புதிய உரையாடலை ஆரம்பிப்போம். பாருங்கள், இதே ஒரு தோல்வி அல்ல, இது ஒரு முதல் தொடக்கமாக முன்வைப்போம். நீங்கள் குறிப்பிடுவதை இலங்கை தீவில் உள்ள பொது பிரச்சனைகளான பொருளாதாரம்,
இலங்கை அரசு இறையாண்மை இழந்திருப்பது, இலங்கை அரசு கடன் பொதிகளால் மிதிக்கப்பட்டு பெரும் வட்டிச் சுமையில் இருப்பது, இது போன்ற விடயங்களுக்கு இன மத பேதமற்று இலங்கை வாழ் உழைக்கும் மக்கள் இணைந்து போராட வேண்டும் என்பதனை நீங்கள் எதிரொலிக்கின்றீர்களா? இணைந்து போராடுறது இலங்கை வாழ் மக்கள் அந்த தேசிய அலை அடித்திருக்கின்றது, தேசியம் என்று சொல்கின்றார்களே, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து எவ்வாறுதான் ஒரு தேர்தலில் வைத்துக்கொண்டு முழுமையாக நாங்கள் பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த தேசிய அலை என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஈழத்தில் இருக்கின்ற மக்களும் முஸ்லிம் மக்களும் மலைய மக்களும் வந்து வாக்களித்து விட்டார்கள் இலங்கை சிங்கக்கொடிக்கு, இனி சிங்கக்கொடியை மட்டும்தான் தூக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த புள்ளிகள் இருக்கு இல்லையா, பொருளாதாரம் சார்ந்த புள்ளிகள், அவை அனைத்து மக்களையும் தான் தாக்குகின்றன. அந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றதற்காக தங்களுடைய ஜனநாயக தேசிய உரிமைகளை விட்டு கொடுத்து வந்து விட்டார்கள் என்று அதை வாசிக்க முடியாது. இதுதான் மற்ற பக்கம் இருக்கின்ற இனவாதிகள் அவ்வாறு தான் வாசிக்க போகிறார்கள். இதை அவர்கள் பார்ப்பார்கள், ஓகே உங்கள் தமிழ் நேஷனலிசத்தை பற்றி இனி பேசாதீங்க, மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் தேசிய, அதாவது ஐக்கிய இலங்கை என்ற பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்படியல்ல வாக்கெடுப்பு, அதற்கான வாக்கெடுப்பு அல்ல இது. ஐக்கிய இலங்கை சார்ந்த பிரச்சனையான அல்லது தேசிய சார்ந்த பிரச்சனை ஒரு ஃபீச்சர் பண்ணின ஒரு பெரிய டிபேட் நடந்த ஒரு தேர்தலாக இது இல்லை. அங்கிருக்கின்ற பொருளாதார நடவடிக்கைகள், ஜனநாயக உரிமைகள், கரப்ஷன், இதுகள் சார்ந்தவை தான் முக்கியப்படுத்தப்பட்ட ஒரு தேர்தல் இது. அப்போ இதில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு தாவ முடியாது. தேசியம் சார்ந்த பிரச்சனை பின்தள்ளப்பட்டு விட்டதென்று, அது தவறான முடிவு. அதை சொல்லுவோம், தேசிய நேஷனல் கோஷன் வந்து எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அது கூடி குறையும். அது இந்த சமயத்தில் இந்த தருணத்தில் மக்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அவர்கள் தேசிய கோரிக்கையை கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு முடிவுக்கு தாவ முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் ஒன்றுபட்ட எல்லா இலங்கைக்குள் இருக்கின்ற ஒன்றுபட்ட கோரிக்கை இருக்கின்றது. ஒன்றுபட்ட கோரிக்கை என்பது ஒன்றுபட்ட இலங்கைக்கான ஆதரவு அல்ல. இது ரெண்டையும் நாங்கள் வித்தியாசமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் ஒன்றுபட்ட கோரிக்கை என்னென்னு சொன்னால் இவர்களை வெளியேற்று. 2 MP பொசிஷனை வென்றிருக்கிறார்கள். நேஷனல் சீட்டில் 1 எடுத்து 3 பேர் எடுத்திருக்கிறார்கள் ராஜபக்ச குடும்பம். அந்த 2 எடுத்ததே பெரிய விஷயம். அப்போ அது மட்டுமல்ல, எல்லாரையும் தான் தூக்கி எறியப்படுகிறார்கள். முஸ்லீம் கட்சியுடைய தலைமைகள், தமிழ் கட்சியுடைய தலைமைகள், அங்கே வலயத்தில் இருக்கின்ற தலைமை, எல்லாரையும் தான் தூக்கி, அதுதான் அந்த அறகலைய முன்வைத்த கோரிக்கையான முக்கியமான பிரச்சனையை மக்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள். நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறீர்கள். சரி, மக்கள் பிரதிபலித்திருக்கின்றார்கள். மக்கள் ஊழல்வாதிகளை அல்லது கடந்த காலத்தில் மக்கள் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களை பாராளுமன்றத்திலிருந்து அகற்றி இருக்கின்றார்கள். என்பிபி அரசு எல்லாரையும் பெரும்பான்மையானவர்களை பெரும்பான்மையானவர்களை என்பிபி அரசு வாக்குறுதி அளித்தபடி மக்களுக்கு தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி இவர்களுக்கு தண்டனை வழங்குமா? இல்லை, இதுதான் இருக்கின்ற அடுத்த பிரச்சனை. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன நல்ல கேள்வி அது. ஏனென்று சொன்னால் இந்த ராஜபக்ச குடும்பத்தை என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்கள் மேல் போர் குற்றச்சாட்டு இருக்கின்றது, அவர்கள் மேல் பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவர் நாமல் ராஜபக்ச கிண்டல் பண்ணி கொண்டு திரிகிறார். அங்கிருந்த மணி வந்துட்டுதோ, இங்கிருந்த மணி கிண்டல் கதைகள் பேசிக்கொண்டு திரிகிறார். பார்க்கிறீர்கள், என்னடா முடிஞ்சா கை வச்சு பாருங்கடா எங்கடல என்ற ஒரு தெனாவட்டு பேச்சு தான் பேசுகின்றார். என்னென்னு சொன்னால் ஏற்கனவே நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து பல இடங்களில் எழுதி தள்ளியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய காசை திட்டமிட்ட முறையில் ஏராளமான எக்கச்சக்கமான லோயரை வைத்து நீங்கள் லீகலைஸ் பண்ணி ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் கரப்ஷன் செய்யவில்லை என்று சொல்ல முடியுமா? மக்களுக்கு தெரிந்த, மக்கள் உணர்கின்ற ஒரு விஷயம் உண்மை, அது உண்மை. இதை இவர் செய்வார்களா? இதை என்பிபி செய்யுமா? இதுதான் கேள்வி. இவர்கள் செய்ய போவதில்லை. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலுக்கு முடிந்த கையோடு முதல் அப்பாயின்மெண்ட் என்ன செய்யறார் என்று சொன்னால், ஏற்கனவே யுத்த குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஒரு உயர் பதவிக்கு நியமிக்கின்றார் அனுர, ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு. அப்ப அந்த மக்களுடைய அந்த கோரிக்கை, அதாவது தங்களுடைய காணி நிலம் சார்ந்த கோரிக்கை, யுத்த குற்றம் சார்ந்த கோரிக்கைகள், இவையெல்லாம் கூட முழுமையாக தீர்க்கப்படுமா என்று கேட்டால் கிடையாது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த ஏபிஆர்சி ஒரு காலத்துல வந்து அதனோட தொடர்ச்சியாக திசவிதாரண தலைமையில் நடந்த ரீகன்சிலியேஷன், ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் கமிஷன், அது எவ்வளவு வங்குரோத்தான ஒரு விஷயம் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எழுதி தள்ளி இருக்கின்றோம். பல்வேறு உரையாடல்கள் நடந்திருக்கின்றன, பல்வேறு ரிப்போர்ட்டுகள் இருக்கின்றன. இந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான். அதை மாதிரி தான் செய்கின்றோம் என்றால் இது உண்மையில இதுக்கு நீங்க விவாதத்துக்கு, ஓப்பனான ஒரு விவாதத்துக்கு என்பிபி உடையவர்கள் தயாரா? இதுதான் நாங்கள் வைக்கின்ற கேள்வி.
சரி, இந்த 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 அடிப்படையில் மட்டும் தமிழ் மக்களுக்கு என்னத்தை கொடுக்க போறீர்கள்? ஏற்கனவே அது எவ்வளவு மோசமானதுன்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதை திருப்பி தூக்கி தூசு தட்டி அதன் ஒரு பகுதியாக படம் காட்டி விட்டு அதையும் ஒன்றும் செய்ய போவதில்லை இவர்கள் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்டு. அடுத்தது என்னன்னா, நீங்க சொன்ன போல இவர்கள் எத்தனை பேரை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறீர்கள்? குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகின்றோம். இது ஒரு கேள்வி. இந்த ஜெயிலுக்கு அனுப்புவதை விட மக்கள் எதிர்பார்ப்பது இந்த மக்களுடைய சொத்துக்களை மீள இந்த அரசு பறிமுதல் செய்து திரைசேரியில் சேர்க்குமா என்பதுதான் கேள்வி. அது ஒரு முக்கியமான புள்ளியாரும். ஏனென்று சொன்னால், உங்கள்கிட்ட காசு இல்லை, நாங்கள் கிளீன் பண்ண போறோம் வந்தால் இவரிடம் இருக்கிற காசை பறித்தாலே போதுமே முட்டை விலை ஏற்றுவதற்கு. ஸோ அப்ப நீங்கள் ஒரு 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 அடிப்படையில் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு லொஜிக்கான கேள்வி, பொருளாதாரம்ன்றது கம்ப்ளிகேட் எல்லாம் சொல்லாதீர்கள். ஏனென்றால் அதை வேணும் அப்படி சொல்வார்கள், வேணுமென்றா வாருங்கள் வாதிடுவோம். இவர்கள் எடுத்த கொள்ளையடித்ததை நீங்கள் பறிப்பீர்களா? எவ்வளவு காசை பறித்திருக்கிறீர்கள் கணக்கு காட்டுங்க. இதைத்தானே மக்கள் கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு ஓவர்வெல்மிங்காக வந்து மக்கள் ஒரு சான்ஸை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு சக்திக்கு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு. அது போலியான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்ற என்று நாங்கள் சொல்கின்றோம் எங்களுடைய பார்வையில். ஆனால் மக்கள் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு அதை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் போய் பறியுங்கள். எங்கள்கிட்ட கொள்ளையடித்த காசை பறித்து எடுத்து ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற எல்லா மக்களுக்குமான ஒரு முன்னேற்றத்துக்கான உதவியை செய்வீர்களா என்று ஒரு சாதாரண ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் மக்கள் இன்றைக்கு. நீங்கள் சொன்னது போல் இப்ப ராஜபக்ச குடும்பத்தின் சொத்துக்கள் எல்லாத்தையும் பறித்தாலே ஒரு இந்த ஒரு 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 4 வருஷத்துக்கு ஓட்டலாம் என்பிபி. அந்த அளவுக்கு இவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கின்றார்கள். இதை பறிப்பார்களா? இவர்களை பறித்து அவர்களை கொண்டு போய் நிறுத்துங்கள். சாதாரண மக்கள் மாதிரி வாழ்ந்துட்டு போகட்டும். பறிக்க முடியாது என்று சொல்கின்றீர்கள். தமிழ்நாட்டில் கூட வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்த குற்றத்திற்காக ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டார். சசிகலா அம்மையாரும் நீதிபதிகளால் தண்டிக்கப்பட்டார். ஓரளவுக்கு அவர்களிடமிருந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. உண்மையில் தமிழ்நாட்டை விட இந்த விடயத்தில் இலங்கை தீவு மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள், செயற்பாட்டில் வல்லவர்கள், ஒரு 63% பெரும்பான்மை பெற்ற அரசை அடித்து துரத்தியவர்கள் என்றெல்லாம் விருது பெற்றவர்கள். உங்களால் ஏன் இது முடியாமல் இருக்கின்றது? உங்களிடம் இப்போது பெரும்பான்மை இருக்கிறது. 171 ஆசனங்களுக்கு கிட்டமுட்ட வந்திருக்கின்றீர்கள். அசுர பெரும்பான்மை இது. இதனை வைத்துக் கொண்டு நீதித்துறையின் முன்னால் இவர்களை ஏன் நிறுத்த முடியாது? போப் சஞ்சிகையிடமே ஆதாரங்கள் இருக்கின்றது. இலங்கையின் முதலாவது பணக்காரராக மஹிந்த ராஜபக்ச அவரிடம் 14 பில்லியன் இருக்கின்றது. கருணா 6வதாக இருக்கிறார். மைத்திரி 5வதாக இருக்கின்றார். ஆக மொத்தத்தில் இந்த சொத்துக்களை நீங்கள் பறிமுதல் செய்யும் பட்சத்தில் இந்த உலக வங்கியிடம் கையேந்துவதற்கு பதிலாக, வட்டி கட்டுவதற்கு பதிலாக பெரும்பாலான கடன் சுமையை குறைக்க முடியும் அல்லவா? இல்ல, அதான் நீங்க தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ண முடியாது. அவர்கள் ஏதோ எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற போராட்ட சக்திகளும் அங்கும் பல்வேறு கொள்ளைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன தொடர்ந்து. ஆனால் இங்கு இப்ப இருக்கின்ற சிச்சுவேஷன் நீங்க சொன்னது போல் மக்கள் ஒரு பலத்தை தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு, இதை செய்யுங்கள் என்று. இதை நீங்கள் செய்யாவிட்டால் நாங்கள் சொல்லுவோம், மக்கள் மீண்டும் பாருங்கள் தெருவில், இவர்களுக்கு அடி போடத்தான் வேணும் என்று. இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. இவர்கள் ஏன் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஒன்றாக கூடித்தானே இருந்தார்கள். ஒரு யுத்தம் நடந்த போதும் தாங்கள் தான் நடத்தினோம் யுத்தத்தை என்று லால்காந்தா சொல்லவில்லையா? அவர் சொன்னார். அதே போல நாங்கள் காப்பாற்றுவோம் எங்களுடைய முப்படைகள் என்று சொல்லி இயங்குகின்றார்கள். அது மட்டும் இல்லை, ராஜபக்ச கொள்ளையடித்த தருணத்தில் அரசாங்கத்தில் இருந்தார் இல்லையா அனுர. அதே போல் இன்றைக்கு இவர்கள் தாங்கள் அதுக்கு வெளியால் நின்று நாங்கள் கரப்ஷனுக்கு எதிர் என்று சொன்னாலும் கூட இவர்களுடைய பழைய தோழர்கள் கொஞ்சம் பேர் வெளியில் போய்விட்டார்கள். விமல் வீரவம்ச போன்றவர்கள் எல்லாம் வெளியில் இருக்கின்றார்கள். அவர்கள் கரப்ஷனுக்கு மேல கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் ஜேவிபிக்குள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது இல்லையா என்பிபிக்குள். சரி, அது பழைய வரலாறு. நாங்கள் இனி திருந்தி விட்டோம் என்று சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த திருத்தத்தை காட்டுங்கள், உங்கள் பலத்தை காட்டி இவர்களிடம் பறையுங்கள் என்றுதானே கேட்கிறார்கள் மக்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது தவிர இது உண்டு. இது ஏற்கனவே உங்களுக்கு சிறிதரன் வென்றிருக்கின்றார். ஆனால் அவர் காரை எடுத்த பொழுது அந்த கார் பிரச்சனைக்கு அவர் சொன்னார் என்று கேள்விப்பட்டேன். அதை வித்து பென்சில் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி. அதே போல பல்வேறு சாக்கு போக்குகள் எல்லாம் சொல்கின்றார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க போறீர்களா? ஏற்கனவே எத்தனை சொத்து இருக்கு, இவ்வளவு சொத்து இங்க வந்தது, சொந்தமா உங்களோட பார்லிமெண்ட்ல தார காசை வச்சு கொண்டா நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்ச நீங்கள் அங்க கொஞ்சம் விளையாட மங்குல பண்டிருக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தீரா? மஞ்சள் அரைத்தான் விளையாடு. ஒன்றும் அரைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்த காசு என்ற கேள்விக்கு இடம் இல்லாமல் ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். அவர்கள் காட்ட முடியாட்டியும் பரவாயில்லை,
பாராளுமன்றத்துக்கு போறவர்களுக்கு சொத்ததுக்கு என்னத்துக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பயங்கர கோடீஸ்வரராக இருக்கிறீர்கள் எல்லாரும் கொடுங்கள் பிரியங்கா பெர்னாண்டோ கொஞ்சத்தை பறியுங்கள். அப்படி ஒரு 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 மக்களுக்கான ஒரு பேலன்ஸை ஏற்படுத்துவதானால் இதை செய்தாக வேண்டும். கேபிட்டல் கண்ட்ரோல் என்ற இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். ரிஃப்யூஸ் டு பேமெண்ட் என்ற அத்தகைய கொள்கை நிலைப்பாடு என்பிபிக்கு இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அவர்கள் ஒரு ஒரு மேலோட்டமாக நாங்கள் செய்கின்றோம் என்றதை காட்ட விரும்புகிறார்களே தவிர இவ்வளவு தீவிரமாக போய் இதை செய்வார்களா என்று கேட்டால் அதில் எந்த விதமான நம்பிக்கையும் என்னிடமில்லை. இன்னும் ஒரு புள்ளி ஒன்று இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த அனைத்து முஸ்லிம் மக்களையும் தீவிரவாதி ஆக்குகிற ஒரு பிரச்சாரத்தை ஈடுபடுத்தினீர்கள். என்னத்துக்கு? அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு. இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நேரடியாக தலையிட்டு இருக்கின்றார் பிள்ளையான என்பதற்கான ஆதாரங்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய வந்திருக்கின்றன, நிறைய பேச்சுக்கள் வந்திருக்கின்றன. இதை ஜேவிபியின் தலைமை ஏற்றுக்கொண்டு பேசி இருக்கிறது. பல இடங்களில் ரிட்டன்ல இருக்கோ தெரியாது கூட்டங்களில் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா வாக்குமூலமும் அளித்துள்ளார் என்று சொல்லுகின்றார். வாக்குமூலமும் அளித்திருக்கின்றார். பல்வேறு எவிடன்ஸ் எல்லாம் இருக்கிறது. பழைய மிரர்ல வந்த கட்டுரைகளை எடுத்து விட்டார்கள். எவ்வளவு தூரத்துக்கு கொத்தபாய அந்த பொதுபல சேனாவில் இருந்து அதுக்குள்ள அந்த மிலிட்டரி விங்கை கிழக்கில் உருவாக்குவதற்காக பாராமிலிட்டரியை உருவாக்குவதற்காக இயங்கி இருக்கிறார் என்பதற்கு நிறைய எவிடன்ஸுகள் இந்த கிரைசிஸ் ரிப்போர்ட் நிறைய இருக்கின்றன. மக்களுக்கும் தெரியும். ஒட்டு மொத்தமாக நீங்கள் இவ்வளவு மக்களை குண்டை வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்து போட்டு முஸ்லிம் மக்களை நீங்கள் கவலைப்படுத்தினீர்கள் இல்லையா? இதற்கான தீர்வை நீங்கள் கொடுப்பீர்களானால் இந்த தேர்தல் மட்டுமில்லை, அடுத்த தேர்தலிலும் முஸ்லிம் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்கள் இந்த வேலையை ஏன் செய்ய மாட்டீர்கள்? அனைத்து இப்ப இந்த அனுர தொடர்ந்து நாட்டின் ஒரு தலைவராக இலங்கையை ஒன்றுபடுத்தி மக்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு செய்வர் சொன்னால் முஸ்லிம் மக்களுடைய ஜனநாயக பிரச்சனைக்கான தீர்வு, முஸ்லிம் மக்களை இவ்வாறு தீவிரவாத தன்மையை பிரச்சாரம் செய்வதற்கு எதிரான சக்திகளை உடைத்தல் அதற்கான தீர்வு, காணி எல்லாத்தையும் மக்களிடம் திருப்பி கொடுத்தல், இராணுவம் இருக்கின்ற காணிகளை இராணுவத்தை பின்வாங்குதல், முக்கியமான இடங்களில் இருந்து வடக்கில் திறந்து மக்களுக்கு அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்தல். மித்ரோன் விடுதலை செய்யவில்லையா? ஃபாரைட்டை சேர்ந்த மிக மோசமானவர்களையே மித்ரோன் தேர்தலுக்கு வந்த கையோடு விடுதலை செய்தார். அனுர தன்னை மார்க்சிஸ்ட் சொல்லிக் கொள்பவர் இல்லை, விடுதலை செய்யுங்கள். ஒரு எந்த விதமான கேஸையும் இல்லாமல் உள்ள வச்சிருக்கிறீர்களே எத்தனையோ அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். அதே போல அங்கே காணாமல் போன இருக்கிறார்கள் இல்லையா? எவ்வளவு காசு உங்களுக்கு தேவை அந்த பிரச்சனையை மக்களுக்கு சால்வ் பண்றதற்கும் அதற்கான சரியான தீர்வுகளை கண்டு நோக்கி நகர்வதற்கான ஒரு விஷயத்தை முன்னெடுப்பதற்கும் உங்களுக்கு எவ்வளவு காசு தேவை? பெரிய காசு இல்லை. இதை செய்ய முடியாதா? இதை செய்யுங்கள். மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை வழங்குங்கள். இந்த வேலைகளை செய்வதாக இருந்தால் நாட்டை சிலவல் ஒன்றுபடுத்த முடியும் அனுராவால். ஆனால் நான் நம்ப மாட்டேன் இதை செய்வதற்கான கெப்பாசிட்டியோ எண்ணமோ எந்த விதமான தலைமைத்துவ பிரச்சனையோ என்பிபியிடம் இல்லை. ஏன் அதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்பிபியுடைய கொள்கை நிலைப்பாடு, என்பிபியை பொறுத்தளவில் தமிழ் மக்கள் சார்ந்த எத்தகைய கொள்கை நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள், எவ்வாறு இனவாதத்தை சார்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வாறு அவர்கள் சிங்கள ஒன்லி என்ற பிரச்சனையை நோக்கி நகர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட பண்டார் நாயக் எவ்வாறு செய்தாரோ ஒரு கட்டத்தில் அந்த நிலையை நோக்கி நகர்வதை நோக்கமே தவிர இவர்கள் தீவிரமான இடதுசாரிய கருத்து நிலை கொண்ட அரசாங்கமாக இருக்குமா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களுக்கு மேல் அழுத்தம் பயங்கரமாக இருக்கின்றது. புதுசாக பாராளுமன்றத்துக்கு போனவர்கள், அவர்களுக்கு அள்ளி வழங்கப்பட்ட வாக்குகள், மக்கள் மத்தியில் இருக்கின்ற எதிர்பார்ப்புகள், இவை எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அழுத்தத்துக்கு ஈடு கொடுத்து அவர் சில விஷயங்களை செய்வாரானால் அதை வரவேற்க தயாராக இருக்கின்றோம். நாங்கள் மக்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கு எதிரிகள் அல்ல, ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றோம். இந்த அரசின் மேல் முழுதான நம்பிக்கையை எங்களிடம் கோராதீர்கள். இடதுசாரிகள், குறிப்பாக மார்க்சியர்கள், இடதுசாரிகள் எல்லாருமே இணைந்து இதற்கெதிரான அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை நோக்கி ஒரு ஒன்றிணைவை நோக்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீமான் பொதுஜனத்தின் ஒரு அவதானத்திலிருந்து இந்த கேள்வியை நான் ஆரம்பிக்கின்றேன். அவர் தன்னை மார்க்சிஸ்ட் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் குறைந்தபட்சம் மதச்சார்பின்மையை கூட பிரதிபலிக்கவில்லை. அதிலும் குறிப்பாக ஓரிடத்தில் அனுராதபுரத்தில் என்று நினைக்கின்றேன், ஒரு ஐயர், ஒரு சைவ குருக்கள் கையில் மாலையுடன் அவருக்கு அவசரம் மேடேறிய அனுராவை நோக்கி அவசரமாக முன்னேறிய போது அவர் அந்த சைவ குருக்களை, அனுராவர்கள் அந்த சைவ குருக்களை தவிர்த்துவிட்டு முதலில் பௌத்த பிக்குவிடம் ஆசீர்வாதம் பெற்றார் என்பதனை காணொளியின் ஊடாக அனைத்து மக்களும் அறிந்திருக்கின்றனர். இது மதச்சார்பின்மை கூட அல்ல, பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை என்ற விடயத்தில் கூட நீங்கள் குறிப்பிடும் சோகோல் மார்க்சிஸ்டாகவும் இல்லை, மதச்சார்பின்மையை கூட பிரதிபலிக்கவில்லை, மதவாதியாக இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. மீண்டும் ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கே வருவோம். காலங்காலமாக
இந்தியாவை எதிர்த்து குஸ்தி போடக்கூடியவர்கள், இந்திய மேலாதிக்கத்தை தடுக்கக்கூடியவர்கள் என்று ஒரு பிம்பத்தை ஜேவிபி ரோஹண விஜயவீரா காலத்திலிருந்து கட்டமைத்து வந்திருக்கின்றது. குறைந்தபட்சம் அந்த பிம்பத்தை காக்க வேணும். ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கும் இந்தியாவுக்கும் உள்ள சம்பந்தம், மைத்ரிபால ஸ்ரீசேனா அளித்த வாக்குமூலத்தை பகிரங்கப்படுத்துவது, இது போன்ற விஷயங்களை கூட ஏன் செய்ய மாட்டார்கள் என்று சொல்கின்றீர்கள்? இது அவர்களுடைய இமேஜ் அல்லவா? அதான் இது என்னென்று சொன்னால், ஏனென்றா ஒரு கேரக்டர் மாறுவனர் இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற அதிகாரத்தை வைத்து இந்த அரசினுடைய பண்புகள் நடைமுறைகள் எல்லாத்தையும் மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும். இவர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கின்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எவ்வாறு மக்கள் எதிர்த்து நிற்கிறார்களோ அதை போல் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளாக அனுப்பிவிட்டவர்களும் செய்ய வேண்டும். அங்கேதான் கேப் இருக்கின்றது. தங்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கின்ற கோபத்தை அப்படியே கொண்டே செய்யுங்கள் இந்த நடவடிக்கையில் என்று மக்கள் அனுப்பிவிட்டால் இந்த பிரதிநிதிகள் எந்த கொள்கையின் அடிப்படையில் இயங்க போகிறார்கள் என்ற கேள்விதான் இருக்கின்றது. இது சார்ந்து இயங்க போறார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் அவர்கள் மக்கள் கட்டளையை ஏற்க மாட்டார்கள்? அவர்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட கொள்கை நிலைப்பாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். அதாவது இது மக்கள் மத்தியில் தெளிவாக இது உரையாடல் நிகழவில்லை. இதுதான் அடுத்த பிரச்சனை. பொப்புலிசம் என்பது இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. பொப்புலிசம் என்பது என்னென்று சொன்னால், அமெரிக்காவில் நாங்கள் பார்த்தது போல மக்களுடைய அபிலாசைகளை ஏற்றுக்கொள்கின்ற அதே சமயம் அதற்கான தீர்வுகளை இவர்கள் முன்வைப்பதில்லை. அதற்கான தீர்வு சார்ந்த பொலிசிகளை இவர்கள் கையெடுப்பதில் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்களானால், ட்ரம்ப் வந்தவுடனே தேர்தல் முடிந்த கையோடு என்ன செய்கிறார்? அங்கே இருக்கின்ற டாப் பில்லியனர்ஸ் எல்லாருக்குமான சலுகைகளை செய்வதை செய்கிறாரே தவிர அங்கே இருக்கின்ற ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸ் என்று கத்தி கொண்டு திரிஞ்சார் இல்லையா தேர்தல் சமயத்தில். அந்த ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸுக்கு என்ன செய்திருக்கிறார் இது என்று கேட்டால் ஒன்றும் கிடையவில்லை. அதுக்கான தீர்வை ஏதாவது பேசுகிறாரா இப்போ என்று கேட்டால் எல்லாம் சைலண்டாக போய்விட்டது ஒயிட் ஒர்க்கிங் கிளாஸ். இதான் இந்த பாப்புலேஷத்துடைய கேரக்டர். நீங்கள் மாஸ் ஆங்கரை, ஒரு மக்களுடைய மத்தியில் இருக்கின்ற கோபத்தை நீங்கள் கேப்சர் பண்ணலாம். அதற்கான தீர்வையும் பொலிசியை நீங்கள் வைத்துக்கிறீர்களா என்றால் இல்லை. அதற்கான கேப் இருக்கின்றது. ஏனென்றால் இவர்களை பொறுத்தளவில் அந்த கேப்சர் பண்ற ஒரு உரையாடல்கள் இருக்கின்றதே தவிர, பேச்சளவிலான பேச்சுக்கள் இருக்கின்றதே தவிர, பொலிசி என்ன, தேசியம் சார்ந்த பொலிசி என்ன, எக்கனமி பொருளாதாரம் சார்ந்த பொலிசி என்ன என்று பார்த்தால் பொருளாதாரம் சார்ந்த பொலிசியில் கூட இவர்களிடம் கிடையாது. ஐஎம்எஃப்டன் கதைப்போம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம், சைனாவை நோக்கி நகரலாம். இப்போ பிரிக்ஸில் அப்ளை பண்ணியிருக்கிறார்கள் இணைவதற்கு. அதன் மூலமாக ஒரு கொஞ்சம் காசு எடுத்து சில சப்சிடிகளை கொண்டுடலாம். சப்சிடிகள் வரலாம். இப்போ விவசாயிகளுக்கான சப்சிடி கொண்டு வந்து கொடுக்க தராக அதை ரணிலே செய்வதற்கு ஒரு பிளான் போட்டிருந்தார். சில விஷயங்களை இவர்கள் செய்யலாம். அது போல அந்த நோக்கம் இருக்கிறதே தவிர ஒட்டுமொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சேலஞ்ச் பண்ற ஒரு நோக்கம் இருக்கின்றதா? அங்கிருக்கின்ற இலங்கைக்குள் இருக்கின்ற முதலாளிகள் மத்தியில் இருக்கின்ற ரியாக்ஷன் இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன். இவர் வந்து கிளீன் பண்ணி அது ஒரு வசதியை ஏற்படுத்தி தரப்போகின்றார் தேசிய முதலாளித்துவம் வளர்வதற்கான என்ற ரீதியில். உங்களுக்கு தெரியும் ரூபி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குது, ஸ்ரீலங்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காண்டு. ஒரு இடதுசாரி மார்க்சிஸ்ட் வென்றிருக்கிறார், எவ்வாறு ஐயா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் அங்கே இருக்கின்றது. இவர் மேல் நல்ல நம்பிக்கை இருக்கின்றது அவர்களுக்கு. ஏன்னா இவர் வந்து இவருடைய கொள்கை என்னன்றது அவர்களுக்கு தெரிகிறது. தேர்தல் முடிந்த கையோடு, ஜனாதிபதி தேர்தல் முடிந்தோடு முதல்ல தனக்கு அட்வைசரை ஆரை போடுறாருண்டா அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருக்கிறவரை கூப்பிட்டு, அவர் ஏற்கனவே ஒரு நியோ லிபரலுடைய வாய்ஸாக இருக்கின்ற ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருக்கிறவரை கூப்பிட்டு ஜனாதிபதியுடைய ஆலோசகராக போடுகிறார். அப்போ இவர் ஒரு சிக்கலை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இவர்களுடைய உண்மையான கொள்கைகள் மேலாதிக்க சக்திகளோடும் ஏகாதிபத்திய சக்திகளோடும் ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களோடும் தான் உரையாடப்படுகின்றது. ஒன்றிணைந்து வேலை செய்வது. இதுதான் ஒன்றிணைந்து வேலை செய்து, அதாவது சாதாரணமாக ரணில் போன்ற எவ்வாறு ஒரு நியோலிபரல் ஒரு சென்டர்ல இருக்கின்ற ஒரு முதலாளித்துவ ஒரு அரசியல்வாதி எண்ணத்தை செய்வாரோ அதை செய்வதுதான் நோக்கம். அதற்கு அப்பால் இவர்கள் நகர தயாரா இல்லை. அதற்கு அப்பால் நகருங்கள் என்றுதான் இன்று மக்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த குரல் அதுதான். ரணில் தொடக்கி வைத்த ஆஸ்டெரிட்டியை, பெல்ட்டை இறுக்கி கட்டுவதை இவர்கள் தொடர்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ட்ரம்ப் வென்றவுடன் ஜோன் மெக்டொனால்ட் முன்னாள் ஷேடோ சான்சலர் குறிப்பிட்டதை நினைவு கூறுங்கள். அவர் சொன்னார், இங்குள்ள இங்கிலாந்தில் யுனைடெட் கிங்டத்தில் உள்ள பிரதமர் முதலில் மக்களால் துரத்தப்படுவாரோ அல்லது அமெரிக்காவில் இப்போது தெரிவு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் அவர்கள் முதலில் துரத்தப்படுவாரோ என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். மக்களுடைய தேவைகள் ஜானை பசி போன்ற இருக்கின்றது. உங்களுடைய பேச்சை பார்த்தால் இவர்கள் சோளப்பொறி கூட கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிகின்றது. ஆக மொத்தத்தில் மீண்டும் ஒரு எழுச்சியை எதிர்பார்க்கலாமா?
மக்கள் மீண்டும் ஒரு எழுச்சியை நோக்கி அதாவது துரத்தப்படுதல் மிக இலகுவான ஒரு விஷயம் அல்ல. டேப்பை திறந்து விடுவது போல் உடன் நடப்பதல்ல. அது மட்டுமல்ல, மக்கள் இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி காத்திருக்க தயாராகிருக்கிறார். அதுவும் ஒன்று. உடனே கொடுத்து போட்டு இப்போ உடனே தேர்வில் இறங்கி வரமாட்டா கொடுப்போம், அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், அது கொஞ்சமாவது செய்யட்டும். இதில் இவர் கொஞ்சமாவது செய்தார்களானா பரவாயில்லை. இவர்கள் இறங்கி ஸ்ட்ரைக்கை பேன் பண்ணி மக்களுக்கு நடவடிக்கையில் இறங்கி எல்லாத்தையும் செய்ய வலிக்கிட்டார்களானால் மக்களுக்கு வேறு வழி என்ன இருக்கின்றது? மீண்டும் தெருவில் இறங்கி போராட்டத்தை செய்வதை தவிர. எங்களை கேட்டீர்களான எங்களை போன்றவர்கள் நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு இப்பவே தயார்படுத்துங்கள். அத்தகைய ஒரு போராட்டத்துக்கான ஒரு தளத்தை இப்பவே கட்டுவதற்கு முன்வாருங்கள். ஒரு கோரிக்கைகளை திட்ட தெளிவாக வச்சு திரட்சியை நோக்கி நகர்வதற்கு முன்வாருங்கள் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் பப்ளிக்காக விடுகின்றோம். தயவு செய்து வாருங்கள், பேசுவோம். இன்றைக்கே ஆரம்பிப்போம் அந்த பிரச்சனையை. இதான் நமது கோரிக்கை. இதை விட முடியாது. இந்த தளத்தில் நாங்கள் இயங்குகின்றோம். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், மக்கள் வாக்கு போட்டிருக்கிறார்கள். ஓகே, மக்களுடைய கோரிக்கையை மதிக்கின்றோம். அது எதற்காக செய்திருக்கிறார்கள் என்றதை இனியாவது நாங்கள் ஆர்டிகுலேட் பண்ண முடியாதா? இங்கிருக்கின்ற தமிழ் தலைமைகள் உட்பட இவர்கள் இனியும் அதே தான் தொடரப் போகிறார்கள். அதனால் மக்கள் எங்கு போகிறது அருள்? திருப்பி தங்களுடைய தலைமைகளை நோக்கி போவதா? திருப்பி போய் நாமல் ராஜபக்சவுக்கு ஓட்டு போடுவதா? சில போடலாம், அதை நோக்கி நகரலாம், வேறு வழி இல்லாமல். அப்ப இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. இது ஒரு ஃபிளக்சுவேட் பண்ணுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்படியே கம்பாந்தோட்டையில் போய் வாக்கு போட்டிருக்கிறார்கள் என்பிபிக்கு. அதை அவ்வளவுமே திருப்பி கம்பாந்தோட்டையில் நாமளுக்கு வாக்கு போடாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது கொள்கை அடிப்படையிலான திரட்சி அல்ல. இதைத்தான் திருப்பி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அப்படியானால் மக்கள் மத்தியில் உள்ள எதிர்பார்ப்புகளை தொகுத்து மக்களுக்காக போராடும் இயக்கம் ஒன்றை ஒன்றிணைப்பதன் ஊடாக இப்பவே கால அவகாசம், இந்த கோரிக்கையை இந்த கால அவகாசத்தில் இந்த புதிய என்பிபி அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நேரசூசி டைம் டேபிளுக்கு மக்கள் தரப்பு தங்களை ஒன்றிணைத்து செல்வது உசிதமாக இருக்கும் என்று நம்புகின்றீர்களா? அதுதான் முக்கியமான புள்ளி. இப்ப உங்களுக்கு கிடைத்திருக்கு. இது ஜனநாயகத்துக்கு மறுப்பான நடவடிக்கை நாங்கள் சொல்லவில்லை. ஜனநாயக ரீதியாக நீங்கள் பாராளுமன்ற அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறீர்கள். ஓகே, ஆனால் நீங்கள் மக்கள் எதற்காக உங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்தார்களோ நீங்கள் அதை செய்யுங்கள். அதை செய்யாவிட்டால் மக்கள் திரட்சியை கொண்டு உங்களை நோக்கி நாங்கள் வருவோம் என்ற ஒரு அமைப்பை இன்றைக்கு கட்ட முடியாதா? இதுதான் இருக்கின்ற கேள்வி. இன்று மக்கள் மத்தியில் இதுதான் எங்களுடைய கோரிக்கை. உங்களுக்கு மக்கள் வாக்கு போட்டது இதற்காகத்தான். இந்த கோரிக்கை அடிப்படையில் நீங்கள் வரவில்லையானால் இந்த கோரிக்கையை நோக்கி நாங்கள் மக்களை திரட்டுவோம், இல்லையானால் உங்களை நோக்கி திரும்புவோம் என்ற பிரச்சனையை இன்று முன்வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம் நாங்கள். ஏனென்று சொன்னால் எல்எஸ்எஸ்பி எஸ்எல்எஃபி கோலிஷன் வந்த பொழுது 1964 ஆண்டு இது கிட்டத்தட்ட இதே ஒரு மாதிரியான கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் இதே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு நிலவரம் தான் இருந்தது. அந்த சமயத்தில் இருந்தவர்களுக்கு தெரியுமா எவ்வளவு தூரத்துக்கு மக்களை ஏமாத்த போகிறது அந்த அரசாங்கம்? அதுபோல் இப்போது இருக்கின்ற நிலையில் மக்களுக்கு தெரியாது ஏமாத்த போகிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், ஏனென்றால் அவர்களுக்கு கொள்கை அடிப்படையில் ஆய்வு செய்து நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோமே தவிர மக்களுக்கு அது தெரியாது. அப்படியானால் மக்களுக்கு சொல்லுவோம், மக்களை உங்கள் அபிலாசைகளுக்காக நீங்கள் போக்களித்திருக்கிறீர்கள். இந்த அபிலாசைகளுக்கு பின்னால் ஒரு திரட்சியை ஏற்படுத்துங்கள். அந்த திரட்சியை விட்டு விடாதீர்கள். இவர்கள் செய்யவில்லையானால் இவர்களையும் தூக்கி எறியுங்க. அந்த பிரச்சனையை நோக்கி நாங்கள் நகர வேண்டியிருக்கு. மக்களுக்காக செயலாற்ற மக்களே ஒருங்கிணைந்து ஒரு நேரசூசியை டைம் டேபிளை என்பிபிக்கு வழங்க வேண்டும் என்ற உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். மேலும் இந்த பாராளுமன்றத்தாலும் இந்த பாராளுமன்றத்துக்கு இறையாண்மை உள்ளதா இல்லையா, ஏன் இந்திய ட்ரோலர் படகுகள் ட்ரோலர் கப்பல்கள் வந்து எமது மீன் வளத்தை அள்ளிச் செல்வதை இப்போது பதவி இழந்துள்ள மீன்பிடித்துறை அமைச்சரால் கட்டுப்படுத்த முடியவில்லை? இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கவும், இலங்கை பாராளுமன்றத்தின் இயல்புகள், அங்கு உறங்கும் கருப்பு சட்டங்கள், இவை போன்றவற்றை விவாதிக்கவும் விரைவில் மீண்டும் இணைய வேண்டும் எங்களுடன் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்கள் நேரத்திற்கும் ஒரு அரிய கருத்துக்களை மக்களுக்காக தெரிவிக்கும் பண்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி அருள்குமார். தொடர்ந்து பேசுவோம், நிறைய பேச இருக்கின்றன. நன்றி. வணக்கம்.